சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் விடியல் அறக்கட்டளை சார்பில் போதையற்ற சமுதாயத்தை உருவாக்கவும், மதுவை ஒழிப்போம், விபத்தை தவிர்ப்போம் எனும் கருத்தை வலியுறுத்தும் வகையில் மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இனி விரிவான செய்தி. போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க திருத்தணியில் உள்ள விடியல் அறக்கட்டளை சார்பில் அந்த அறக்கட்டளையின் தலைவர் ராம்குமார் தலைமையில் திருத்தணி முருகர் கோவில் செல்லும் சாலை அடிவார பகுதியில் இருந்து வள்ளியம்மாபுரம் வரை 6 கிலோமீட்டர் தூரம் சென்று வரக்கூடிய மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். முடிவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் பரிசாக 5000 ரூபாயும், 2ஆம் இடத்தை பிடித்தவருக்கு 3000 ரூபாய் மற்றும் சான்றிதழ், பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இந்த மாரத்தான் போட்டியில் முதலிடம் பெற்றவருக்கு வெற்றி கோப்பை மற்றும் 5000 ரூபாய் பணத்தை திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மற்றும் திருத்தணி டிஎஸ்பி கந்தன் இணைந்து வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கணேஷ், திவாகர், கிஷோர், ஆனஸ்ட், குமார், ஜான் உட்பட விடியல் அறக்கட்டளை மற்றும் நம்ம திருத்தணி அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் போட்டியை ஒட்டி திருத்தணி அரக்கோணம் சாலை காலை 7 மணி முதல் 8 மணி வரை பரபரப்பாக காணப்பட்டது.